சும்மா வாய்க்கு வந்தெல்லாம் கேள்வி நீ கேட்க கூட புரியுதா? ரெக்கையே இல்லைன்னா அதுக்கு பேர் பறவையே கிடையாது. இல்ல இது வரைக்கும் கேள்வி கேட்டீங்க சரி பிரம்மாவோட பிள்ளை அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்ப கேட்டிவார் பெரிய பிராடா. என்ன பிராடு? ரெக்கையே இருக்காவோ அதுக்கு பேரு பறவையா? ஐயோ அவர் பிராடுன்னு உனக்கு இப்பதான் தெரியுமா? கேட்க மக்களுக்கு தெரியும். நீ இந்த வருஷம் ஆம்பளை, அடுத்த வருஷம் நீ பொம்பளை பிள்ளையமா இருக்கியா? அது எப்படி முடியாது? ஒரு வருடம் ஆண் ஒரு வருடம் பெண் சொன்னே ஒரு பறவை, அதை நம்புறியா இல்லையா? அத கூட நம்பனா சரி, நம்ப வேணாம். இது இந்த பறவை இல்லைங்கிற? இல்ல கண்டிப்பா இல்ல. நான் சொல்றேன் அந்த பறவைக்கு ரெண்டே எடுத்துட்டேன். பதில் நான் சொல்லவா நீ சொல்றியா இந்த அம்மா சொல்லியா? பேச்சு பேசிட்டு இருக்க இந்த நீ அதுக்கு வந்து பக்கவாடு பண்ணிச்சு. இந்த பக்கவாதம் ஏன் சாமி படைப்பு தொழில பாக்குறது உங்க அப்பா பிரம்மா தானே? பறவை பத்தி கேட்டேன். சரிங்க சாமி, தலையை கிள்ளி போட்டால் 9 நாள் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் இருக்கு. அது என்ன உயிரினம் நான் கேட்கிறேன், உங்களால பதில் சொல்ல முடியுமா? சட்டம் பேசுறீங்க, சவுடால் பேசுறீங்க. என்ன தலையை கிள்ளி போட்டால் 9 நாள் உயிரோடு இருக்கும், அந்த உயிரினம் என்ன உயிரினம் நான் கேட்கிறேன், உங்களால பதில் சொல்ல முடியுமா? கழுத்து இல்லாத ஒரு உயிரினம் இருக்குங்க, அது என்ன உயிரினம் நான் கேட்கிறேன், உங்களால பதில் சொல்ல முடியுமா? வாய்மையா பேசுறீங்க, அடிக்கடிக்கு கேள்வி கேட்கறீங்க. காது இல்லாத ஒரு உயிரினம் இருக்கு, அது என்ன உயிரினம் நான் கேட்கிறேன், உங்களால பதில் சொல்ல முடியுமா? ஆடவருங்க, பல் இல்லாத ஒரு உயிரினம் இருக்குங்க, அது என்ன உயிரினம்னு நான் கேட்கிறேன், உங்களால பதில் சொல்ல முடியுமா? கேட்டுக்கிட்டே இருக்க. சரி இதெல்லாம் கூட விடுங்க. இந்த உலகத்திலேயே மிக சிறிய இதயம் கொண்ட ஒரு உயிரினம் இருக்கிறது, அது என்ன உயிரினம் நான் கேட்கிறேன், உங்களால பதில் சொல்ல முடியுமா? சும்மா கேட்கணும் கேட்கலாம், புரியுதா? போதும் போதும். சரியா பேசாமரா தெரிஞ்சா சொல்ல மாட்டாரா? விளையாட்டு பேசுறத விளையாட்டு பேசுறத இந்த கேட்ட கேள்விகள்லாம் எனக்கு பதில் தெரியும், நான் உடனே சொல்றேன், இப்பவே சொல்றேன். என்ன பண்ணுங்க என்ன பண்ணுங்க? எல்லா நேரத்தையும் ஒரு மாதிரி பேசக்கூடாது அலேசா. எல்லா நேரத்தையும் ஒரு நான் மரியாதை வச்சிருக்கேன், அந்த மரியாதை நீ காப்பாத்திக்க பாருங்க. எல்லா நேரத்தையும் நான் இப்பவே பதில் சொல்றேன். நீ கேட்ட கேள்விதான் பதில் தெரியும், சத்தியமா வேணாமா? இப்பவே சொல்றேன் பதில. சொல்லவா வேணாமா? இதுக்கு மேல பேச்சு சொல்லணும்ல, சும்மா கிண்டல் பண்ணிருக்கணும். எந்த நான் சொல்றேன்னா ஒரு காரணத்தோட தான் ஏதாவது ஒண்ணு சொல்லுவேன். நான் சொல்லிருக்கேன், ஒரு 5 கேள்வி ஏற்கனவே வள்ளியில கேட்டீங்க, நான் 5 பறவை கேட்டேன். கேட்ட உடனே திருப்பி கேட்டாங்க, நான் பதில சொல்றேன்ட்டு. கேட்ட உடனே திருப்பி கேட்குறீங்க, பதில சொல். அப்படியே கேட்டோன்னா இதான் சாமி வீட்டுக்குள்ள போற அந்த செத்து போற சாமி, ஒரு வருஷம் ஆன ஒரு வருஷம் பெண் ஏன் சொல்லல? இங்க வா, உன்னைய காட்டி கொடுத்து உன்னை அசிங்கப்படுத்தி நான் என்னைக்குமே பேர் வாங்க மாட்டேன். நல்லா பாத்துக்க, அடுத்தவர்களை உயர்த்தி பார்த்து தான் பெருமைப்பட்டு இருக்கிறேனே தவிர தாழ்த்தி பார்த்து என்றுமே பெருமை போட மாட்டேன். நானு முக்கியம் நீ சின்ன பிள்ளைனா அந்த புத்தியை நீ காட்டிக்கிட்டே இருக்க, நான் பெரிய மனுஷங்கிற விஷயத்தை அப்படியே காட்டிட்டு இருக்கேன். இந்த கேள்விக்கு நீ இப்பொழுதே பதில் சொல்லி இருந்தா அந்த நிமிஷமே நான் பதில் சொல்ல காத்திருக்கேன். இப்ப நான் பதில சொல்லி நீ அந்த 5 கேள்விக்கு தெரியாம இன்னொரு நாள் போய் சொல்றான்னு சொல்லி நீ பாண்ட பாட்டு ஆன ஆட்டம் எல்லாமே பூரா வீணா போய் எதுக்கு தேவையாது? அந்த இடத்த நான் கொண்டு வர மாட்டேன். நல்லா படிச்சிருவா. இன்னைக்கு நேராச்சு, காலத்தையும் நேரத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும். முதல்ல அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். காலத்தையும் நேரத்தை முருகப்பெருமான் இனிமையா பாடக்கூடியவர், அழகா இருப்பாரு, அதிரடியா பேசுவாரு, நல்லிடம் ஆடுவாரு. அவர் சந்திக்க ஔவையார் வர்றாங்க. இந்த நேரத்தெல்லாம் நம்ம அடுத்த நேரத்தை நம்ம எடுத்துக்க கூடாது அப்படிங்கறத நான் உணர்றேன். நான் எப்பவும் உணர்றேன். அதனால இந்த பகுதிக்கு நீங்க இந்த மேடைக்கு எப்ப வேணாலும் வரலாம், பக்கத்து மேடைக்கு வரலாம், எங்க வேணாலும் வரலாம். பெருமாள் ராஜன் ஒரு 4-5 பறவை கேட்டாரு, இந்த விளக்கத்தை நான் சொல்லிட்டு போ. அதே மாதிரி நான் இந்த பகுதியில் வந்தா வள்ளி நந்தினி 5 கேள்வி அடிச்சு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போறேன். அதுல இருக்கு. அதனால இப்பொழுது உன்னை அசிங்கப்படுத்தாமல் நான் பதில சொல்லிட்டு நீ பதில சொல்ல போனா அது எவ்வளவு ஒரு அசிங்கம் உனக்குங்கிறத நான் உணர்வேன். அதனாலே இந்த இது இப்படியே 2 பேருக்கு 5 கேள்வி 5 கேள்வி 10 கேள்வி மையமாவே இருக்கட்டும். அதை நம்ம பயன்படுத்துவோம் தகுந்த நேரத்தில். முருகப்பெருமான் அதான் பெரிய மனுஷன். அதனால முருகப்பெருமான் வர்ற நேரத்தை தகுந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும். அவர்களை வந்து அவர்களை ரசிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக உன்னை பற்றி பரவாயில்ல இல்ல சாமி, இல்ல அப்படி இல்ல இல்ல நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் நான் பதில் சொல்லாம போனா அது நல்லா இருக்காது. நீங்க வாங்க, நீங்க கேட்ட கேள்விக்கான பதிலை நான் சொல்லிவிட்டு போகிறேன். என்ன சொல்றீங்க? சரி ரெடியா இருக்கட்டும், ஒண்ணும் தப்பு இல்ல. நான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில சொல்லிட்டு அதுக்கப்புறம் போறேன். வேணான்னு சொல்லலாமா? இல்ல சாமி, நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க, முருகன் வரப்போறாரு. சரி நீங்க இருங்க, சொல்ல வேணாம், நீங்க சொல்லுங்கப்பா. நான் பதில் சொல்லவா இல்ல முருகப்பெருமான் வரணுமா?
இல்ல இல்ல பதில் சொல்லவா இல்ல முருகப்பெருமான் வரணுமா? நான் பதில் சொல்லவா முருகப்பெருமான் வரணுமா? 4 மணி ஆச்சுமா, அப்புறம் அவங்க மறுபடியும் சொல்லுவாங்க. 4 மணி ஆச்சுடா, இது யார் இல்லைன்னு சொன்னா? சரி, மறுபடியும் இப்ப முருகப்பெருமான் வர்றதுக்கு முன்னாடி அப்புறம் இவங்க பதில் சொல்லும் போது அப்புறம் யாருக்கு? நான் பதில் சொல்லிட்டு இருப்பேன், அப்புறம் பதில் இல்ல அவங்க எப்ப நேராச்சு முடிச்சுட்டு போவாங்க, அவங்க ஏதாவது சொல்லுவாங்க. அப்ப என் மனசு கஷ்டமா இருக்கும். இப்ப நீ சொல்லுவோம்னு காட்டுப்பாங்க, ஒரு நான் சொல்லும் போது அவங்க நேராச்சு பண்ண சொன்னா என்ன பதில் சொல்லவா இல்ல முருகப்பெருமான் வரணும்? இல்லம்மா, அவர் சொல்ற அது நியாயம் தானே. நான் பதில் அவர் பதில் சொல்ல போகும்போது இல்ல நேரம் ஆச்சு நீங்க போயிட்டு வாங்கன்னா அப்ப அவர் இல்ல அப்படியே சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டீங்களா? அப்படியே இவ்வளவு தூரம் பதில் தெரிஞ்சவருக்கு அசிங்கம் தானே. அம்மா வெளிநாயகம், என்னங்கப்பா? நீங்க சின்ன பிள்ளைகளை அடிக்கடி நிரூபிக்கிறீங்க. அவர் ஒரு அனுபவசாலி, அடுத்து நல்லா பாடக்கூடியவர், பேசக்கூடியவர், நல்லா ஆடக்கூடியவர் ராஜநடிகர் முருகன் சீனிவாச வந்திருக்காரு. சந்திக்கிறதுக்கு அவ்வையார் தயாரா இருக்காங்க. இவங்க எல்லாரையும் இவங்களும் பார்க்கணும், பார்த்து ரசிக்கணும். எல்லாருக்கும் இவருடைய ஆசீர்வாதம் வேணும். இந்த நல்ல மனசோட சரி, நான் அவர் ஒன்றும் சொல்லலை, சொல்ல வேணாம்லாம் சொல்லல. இந்த ஊர்ல இல்லைன்னா பக்கத்து ஊர்ல சொல்லு, இல்லை அடுத்த தானே இந்த மேடைக்கு நம்மளே வந்தாலும் அப்போ வேணும் சொல்லுறது தான் சொல்றாரு. சொல்ல வேண்டாம்னு சொல்லல. நீங்க கூட போது நான் சொல்றேன், நான் இப்பவே சொல்றேன்னா அது என்ன பழக்கம்? சின்ன பிள்ளை, நீங்க வாட்டுக்கு அவர் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லி புரியணும். வைங்க, நீங்க கேட்ட கேள்விக்கு அவருக்கு பதில் தெரியணும்னா நான் என்ன இந்த வேலை போட்டு கொடுக்குற வேலை, குச்சி கொடுத்துற வேலை, இந்த நார்த வேலை பார்த்துற வேலை தயவு செய்து விட்டுருங்க. நான் என்ன பேசுறேன்? ஒரு வார்த்தை ஆனாலும் திருவார்த்தையாக சொன்னீர்கள். ஒரு வசனம் ஆனாலும் திருவாஸ் என்ன பேச எவ்வளவு கடுப்பறிக்காரு பாத்தீங்களா? பதில் சொல்ல போறோமா, அதனால எரியுதுங்க. சொல்லுமா, பேசுமா முதல்ல. எங்க போறீங்க? பதில் சொல்ல சொல்லி நீங்க எங்க தப்பிச்சு போட பாக்குறீங்களா? முருகன் தயாரா இருக்க. அவர் தயாரா தான் இருப்பாரு, எங்களுக்கு தெரியாதா? சொல்லு. நீங்க கேட்டீங்க, குளிக்காம தன் கூட்டுக்குள்ளே போனா ஒரு பறவை இறந்து போகிவிடும் அப்படின்னு சொன்னீங்க. அது என்ன பறவை தெரியுமா? குளிக்காம தன் கூட்டுக்குள்ளே போனால் சுவாரின் என்று சொல்லக்கூடிய ஒரு பறவை தான் இறந்து போகிவிடும். முதல் கேள்விக்கான பதில். அடுத்து நீங்க என்ன கேட்டீங்க? ஒரு வருடம் ஆடாகவும் ஒரு எங்க போறீங்க? சும்மா என்ன விளையாடுறியா நீ? எங்க போறீங்க நீங்க? நான் பதில் சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க உள்ள போனா என்ன அர்த்தம்? எங்க ஒரு அப்புறம் பேக் உள்ளதானே இருக்கு, அதை எடுத்துட்டு தானே போகணும். ஊருக்கு போயல சும்மா எங்க ஒரு போற மனுஷன. இது ரொம்ப ரொம்ப அதிகமா தெரியுது. பேர் ஒரு வருடம் ஆணாகவும் ஒரு வருடம் பெண்ணாகவும் எங்க போறீங்க? ஒரு தண்ணி கூட குடிக்க கூடாதா? உன்னால தண்ணில செத்து போயிடாது. தவிச்சதுக்கு தண்ணி விட மாட்டேன். எந்த பாவம் வேணாலும் செய்யலாம், தவிச்ச வாய்க்கு தண்ணி குடிக்க கூடாதுன்னு மாபெரும் தவறு. தெரியுமா? நீங்க போங்க, சொல்லுமா பதில சொல்லுமா. தண்ணி குடிக்க கூடாதா? நீங்க போய் சீன்ல தண்ணி குடிச்சது இல்லையா? நல்ல ரோஜாக்கார மாணவர்களும் தண்ணி குடிக்க மாட்டாங்க. நீங்க போங்க சாமி, நீங்க போங்க, நீங்க போய் தண்ணியை குடிக்க. தவிச்ச வாய்க்கு தண்ணி இல்லைன்னு சொல்ற ஐயா, கையெழுத்து கும்பிடுறியா? தண்ணியே இல்லாம மைக்கு மேடையிலே நான் கிடந்தாலும் சரி, நீ தண்ணிய ஒரு முடக்கு குடிப்பேன் நானு. ஒரு வருடம் ஆணாகவும் ஒரு வருடம் பெண்ணாகவும் வாழக்கூடிய ஒரு பறவை இருக்கு. என்ன பறவை தெரியுமா? ஈரிதழ் சிட்டு அப்படின்ற ஒரு பறவை தான் ஒரு வருடம் ஆணாக ஒரு வருடம் பெண்ணாக வாழக்கூடிய பறவை. அதனால அந்த பறவைக்கு பேரு ஈரிதழ் சிட்டு அப்படின்ற ஒரு பேரு. அடுத்து நீங்க என்ன கேட்டீங்க? முன்னாலேயும் பறக்கும் பின்னாலேயும் பறக்கும், பக்கவாட்டுல என்ன போறீங்க? இருமா, சம்பளம் வாங்காம போக மாட்டாருமா. உங்க ரெண்டு பேரையுமே முன்னாலேயும் பறக்கும் பின்னாலேயும் பறக்கும், எல்லா பக்கமே சுத்தி பறக்கக்கூடிய ஒரு பறவை இருக்கு. அப்படின்னா தேன் சிட்டு அப்படின்ற ஒரு பறவை தான் எல்லா பக்கங்களிலுமே பறக்கக்கூடிய ஒரு பறவைனா தேன் சிட்டு. இவர் கேட்ட 3வது கேள்விக்கான பதில். அடுத்து நீங்க என்ன கேட்டீங்க? 6 வருடங்கள் ஆனாலும் தரையிலே கால் ஊனாத ஒரு பறவை இருக்கு அப்படின்னீங்க. அது என்ன பறவை தெரியுமா? ஆல்பட்ரஸ் அப்படின்ற ஒரு பறவை தான் 6 வருடங்கள் ஆனாலும் தரையிலே கால் ஊனாத ஒரு பறவை. 4வது கேள்விக்கான பதில். அடுத்து நீங்க என்ன கேட்டீங்க? ரெக்கையே இருக்காதா, அதுக்கு பேரு பறவையா அப்படின்னு எங்க அப்பா சொன்னாரு. ரெக்கையே இல்லாத ஒரு பறவை இருக்கு. என்ன பறவை தெரியுமா? கீழ் பறவைக்கு தான் ரெக்கைகள் இருக்காது. என்ன சிரிப்பு? என்னங்க சிரிப்பு? அவர் 2 எழுத்துன்னு சொல்லல, நீ பேர் சொல்ற பாரு.
இந்த சோசியம் பாப்பால அவங்க வச்சிருக்க கிளியா ரெக்கைய உடைச்சிட்டு வச்சிருக்கிறதுனாலயா? காது காதுன்னா அவங்க 2 பேருக்கு வேது வேதுக்கும் போலயே. என்னமா கிளி கிளின்னு நிதானமா கிளி கிளி இல்ல, கிவி கிவி. கிவி பறவைக்கு தான் இறக்கைகள் இருக்காது. பறவை கிவி பறவை. நீங்க கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லல. அவ்வளவுதான், முடிஞ்சல. நானும் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. எந்த அளவுக்கு நீங்க அழகா ரசிக்கிறீங்கிறது. நம்ம எத்தனையோ ஊருக்கு நம்ம நாடகம் போறோம், நம்ம போன வரலாம், அதான் நியாயம். ஆனால் மிகப்பெரிய ரொம்ப தூரத்தில் வரும்போது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, இங்க இருக்க ரசிகர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு. நம்ம ஊருக்கு வந்ததுக்கு மிக சிறந்த ஞானஸ்தலையும் ரசிகர்களையும் சந்திக்க ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கே உங்களை அனைவரையுமே நான் உண்மையாவே நன்றி கூறுகிறேன். நான் எல்லாருக்கும் வள்ளி அம்மா நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னாங்க. நீ வள்ளி கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லி ஆகணும், அந்த கட்டாயத்தில் இருக்கேன். அப்படியே நான் சொல்லலாம், நீங்க என்னை விடுற மாதிரி இல்லை, பார்த்தாலே தெரியுது எப்படா நீ தப்பிச்சு போறேன்னு பார்த்தலாம் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நான் வள்ளியம்மா கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல போகிறேன். ஆனா உங்கள்ட்ட ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் இருக்கிறேன். நான் கேட்ட கேள்விகளுக்கு எல்லா கேள்விக்கும் வள்ளி பதில் சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டேனே. நீ பேசாம இரு. நீ எப்படி மக்கள்கிட்ட கேட்டியோ அதே மாதிரி மக்கள்கிட்ட நான் கேட்கிறேன். நான் கேட்ட கேள்விகளுக்கு எல்லா கேள்விக்கும் வள்ளி பதில் சொல்லிட்டாங்க. நீ பேசாம இருந்தா உடனே பேசாம இருக்க சொல்லிக்கல. என்னை பேசாம இருக்க சொல்லல ஆரம்பத்துல. நான் பேசாம இருந்தேன். அவங்களும் கவனிச்சவங்க தானே. நான் கேட்ட கேள்வி எல்லாம் அவங்களுக்கு தெரியும்ல. முதல்ல நீ கேட்ட கேள்வி எவ்வளவு அளவுக்கு கவனிச்சாங்களோ அந்த அளவுக்கு நானும் உன்ட்ட கேட்ட கேள்விகளை கவனிச்சிருப்பாங்க. அதனால நான் சொல்றேன், நான் கேட்ட கேள்வி எல்லா கேள்விக்கும் வள்ளி பதில் சொல்லிட்டாங்களா? எல்லா கேள்வி சொல்லிட்டாங்களா? சரி, நிர்வாகம் சொல்லிச்சு. ரொம்ப இந்த அங்க யாருமே எனக்கு எத்தனை ஓட்டு பாருங்க. அந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல, ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல, ஒரு கேள்வி பதில் அங்கே பதில் சொல்ல. என்னங்க தலைவரே, பதில் சொல்லிச்சா சொல்லியா? நியாயமா பேசணும். பொதுவா என்ன கேள்விக்கு பதில் சொல்லலன்றத மட்டும் நீங்க சொல்லிருங்க. 60 அருமை அருமை. எந்த அளவுக்கு நீ என்ன, நீ எல்லாரும் நீ மட்டும்தான் அறிவாளி அப்படி நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. நம்ம மேடையில நிக்கல, 1000 பேர் இருந்தாலும் 1000 பேரும் அறிவாளி நின்றுதான் நம்ம பேசணும். அதுதான் முக்கியம். பாருங்க, நான் கேட்ட கேள்விக்கு 60 வருஷத்துக்கு பதில் சொல்லல அப்படின்னு அருமையா சொல்லிருக்காங்க. ஆமா. இன்னொன்று, ஜனக நாட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுல நடு எழுதி எடுத்துக்கங்கன்னு ஒண்ணு சொன்னேன். ஆஞ்சநேய பெருமானுக்கு ஒரு பேர் இருக்கு, அதுல நடு எழுத்துங்க. ஆதிபராசக்தி ஒரு பேர் இருக்கு, நடு எழுத்துங்க. ஒரு பெண்ணை திருமணம் முடித்து கொடுத்தா ஒரு பேர் இருக்கு, நடு எழுத்துங்க. உடம்புல உள்ள 5 புலன்ல ஒரு புலன் நடு எழுத்து, ராகத்துல ஒரு ராகம் நடு. இந்த நடு எழுத்தெல்லாம் எடுத்து வரிசைப்படுத்தி எழுதி பார்த்து பார்த்தா ஒரு பிரசக்தி பெற்ற ஊர் பேர் வரும். என்ன ஊருன்னு நான் கேட்டேனே, வள்ளி சொன்னாங்களா? அதுக்கு ஏன் சொன்னாங்களானே? சொல்லல இல்ல. எப்ப விடிஞ்சதுக்கு அப்புறமா சொல்லும்ல. சொல்றத அப்ப சொல்லி இருக்கேன். ஏன் சொல்லல? நான் ஏன் இந்த அம்மாவை பெருமைப்படுத்தி பத்தறிவு அறிவாளி அம்மனுக்கு சமம் எதுக்கு சொன்னேன்? ஒரு கேள்விக்கு பதில் தெரியல, அவளை காட்டி கொடுக்க கூடாது, அவளை வாழ்த்தணும், அதை அப்படியே மறைக்கணும். மறைச்சு சொல்லும் போது நீ என்ன செய்யற? உன்னை நான் காட்டி கொடுக்காம கூட்டி போது நீ என்ன செய்யற? என்னை அசிங்கப்படுத்த நினைக்கிற மேடையில. என்னை அசிங்கப்படுத்த நினைச்சா உன்னை நான் விடுவேனா? உன்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி சந்தி சிரிக்க வச்சிருவேன் நானு. சரிமா? நீ கேட்ட கேள்வி நான் பதில் சொல்றேன். 7 எழுத்துக்களை கொண்ட ஒரு இலக்கண நூல். அது என்ன நூல் தெரியுமா? தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல். 7 எழுத்துக்களை கொண்ட ஒரு இலக்கண நூல் தொல்காப்பியம் என்ற நூல். இந்த தொல்காப்பியம் என்ற நூலிலே இவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா? முதல் எழுத்தையும் 4வது எழுத்தையும் 5வது எழுத்தை எடுத்து வரிசைப்படுத்தி எழுதி படித்து பார்த்தா மனிதன் அணியும் ஒரு அணிகலன் என்று சொன்னார்கள். அது என்ன தெரியுமா? அதான் தொப்பி. தொல்காப்பியத்திலே முதல் எழுத்து தோ, 4வது இப்பு, 5வது தொப்பி. இந்த தொப்பிங்கிற எழுதுன அதுதான் தொல்காப்பியத்துல. ஒரு கேள்வி பதில். அடுத்து என்ன சொன்னாங்க? 3, 4, 5 இந்த எழுத்துக்களை வரிசைப்படுத்தி எழுதி படித்து பார்த்தால் மனிதன் குடிக்கும் ஒரு பானம் நாங்க. அது என்ன தெரியுமா? அதான் காப்பி. மனிதன் குடிக்கும் பானம் காப்பி. என்னன்னா 3வது எழுத்து கா தொல்காப்பியத்துல, 3வது எழுத்து கா, 4வது எழுத்து இப்பு, 5வது பி. காப்பி தொல்காப்பியத்துல. 2வது கேள்விக்கு இவர் சொன்ன பதில். அடுத்து என்ன சொன்னாங்க? அப்புறம் பாட்டுக்கு வர வேணாம், நாளைக்கு வரட்டிக்குவோம், இருந்து காத்து இருந்து நீ வரட்டிக்குவோம், நாங்க ஊருக்கு போறோம். அடுத்து என்ன சொன்னாங்க? 3, 6, 7 எழுத்துக்களை வரிசைப்படுத்தி எழுதி படித்து பார்த்தால் மனிதனை வேதனை அடைய செய்யும் ஒரு செயல்னாக. 3, 6,
7 இந்த எழுத்துக்களை வரிசைப்படுத்தி எழுதி படித்து பார்த்தால் மனிதனை வேதனை என்னமா வர தண்ணி கிண்ணி குடிக்க கூடாதா? நீ போய் குடிச்சிருவாமா. நல்ல ரோசம் மான வெக்கம் உள்ளவங்க யாரும் தண்ணி குடிக்க மாட்டாங்க. தண்ணியை குடிக்கிறதுக்கு பதிலா பேசாம இங்க இருக்கிற இல்ல நீங்க இதுக்கு மேல பேச வேணாம் விடுங்க. நீங்க சொல்றது தெரியுது. தம்பி நடந்து போனா கால்ல கல்லு தெரிச்சுன்னா என்ன பண்ணும்? காயம். காயம். தொல்காப்பியத்திலே 3வது கா 6வது யா கடைசி 7வது காயம். தொல்காப்பியம் என்ற இலக்கண நூலிலே வள்ளிநாயகம் கேட்ட 3 கேள்விக்கு நான் பதில் சொல்லி இருக்கிறேன். உண்மைனா ஒத்துக்கங்கண்ணே, உண்மை இல்லைன்னா நீங்க சந்தோஷம் மகிழ்ச்சி. அது என்ன கேட்டாங்க தெரியுமா? 5 கேள்வி. கழுத்தை வெட்டி போட்டாலும் 9 நாள் உயிரோடு இருக்கும். எங்க வர இங்க வா. கால் வச்சா காலோட வெட்டி போட்டு இந்த கால் தேவையில்லை உனக்கு. எவ்வளவு வேகமா போனேன், கால் வலிக்குன்னு சொன்னேன். கால் வலிக்குன்னு சொன்னா எவ்வளவு வேகமா எங்க அந்த ரெடி ஆயிட்டாரு பார்க்க போனது. முதல்ல ஆள் ரோட்டுக்காரதே முதல்ல காலை ஓடிக்கணும். எவ்வளவு வேகம் ஏற்றி விட்டாரு பையன், ஆள் ஓடிட்டார்ல. நான் பதில் சொல்லும் போதெல்லாம் ஓடிடுவாரு தெரியுமா எனக்கு. 5 கேள்வி. தலையை வெட்டி போட்டாலும் 9 நாள் உயிரோடு இருக்கும் ஒரு ஜீவன். ஒரு உயிர் என்ன தெரியுமா? கரப்பான் பூச்சி. கரப்பான் பூச்சி தான் தலையை கிள்ளி போட்டால் 9 நாள் உயிரோடு இருக்கும். அடுத்து என்ன சொன்னாங்க? கழுத்தை இல்லாத ஒரு உயிரினம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருக்குமே தெரியும், எல்லா மக்களும் பார்த்திருப்பாங்க. கழுத்து இல்லாத ஒரு உயிரினம்னா நண்டு. நண்டுக்கு தான் கழுத்து என்பது கிடையாது. மொத்தமா எங்க அப்பா மோல்டிங் பண்ண மாதிரி வச்சிருப்பாரு. வெல்டிங் பண்ண வச்சிருக்காரா? வேலையை பாரு தம்பி, ரொம்ப யோசிக்கிற நீ. கழுத்து இல்லாத உயிரினம் நண்டுத. காது இல்லாத உயிரினம் கேட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே பார்த்திருப்போம். காது இல்லாத உயிரினம் இருக்கும், நம்ம பார்த்து பயப்படக்கூடிய ஒரு உயிரினம். அது என்ன உயிரினம்னா பாம்பு. பாம்பு. பாம்புக்கு தான் காது என்பது கிடையாது. எங்க வர தண்ணி குடிப்பியா? நல்ல அறிவாளி தவிச்சோட குடிப்பாங்க தெரியுமா? ரோசத்தை விட்டவங்க இழந்தவங்க குடிக்க மாட்டாங்க. அப்படித்தானே? நீ போய் குடிமா. நல்ல மான ரோச உள்ளவங்க தண்ணி தவிச்சா குடிச்சிருவாங்க. கொண்டே விடுவேன், கொண்டே விடுவேன். சரியா தம்பி? ஆள் போச்சு போச்சல்ல. பாருங்களேன், பல்லு இல்லாத உயிரினம் அப்படின்னு கேட்டாங்க. பல்லு இல்லாத ஆமைக்கு தான் பல்லு இல்லை. பல்லு இல்லாத உயிரினம் என்பது. அடுத்து என்ன சொல்றாங்க? சிறிய இதயம் கொண்ட, உலகத்திலே மிருகங்களிலே சிறிய இதயம் கொண்ட ஒரு மிருகம் அப்படின்னா சிங்கம். சிங்கத்துக்கு தான் சிறிய இதயம் கொண்டது சிங்கம் மட்டும்தான். நீங்க கேட்ட 5 உயிரினத்துடைய கேள்விக்கும் பதிலை சொல்லி இருக்கின்றேன். உண்மைனா உண்மை இல்லையா? என்ன அப்படியே கம்முன்னு உட்கார்ந்துருக்கீங்க? அந்த அம்மாக்கு அந்தாடி இருச்சியா? இதெல்லாம் உண்மை என்றால் அப்படி சொல்லுங்க. ரோசம் சோடு சொரண மான வெக்க ரோசலோ சம்பளம் வாங்கல பூரா நினைக்கணும். இந்த சோத்தை திங்கும் போதெல்லாம் நினைக்கணும், நம்ம ஒரு கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லலாம் மட்டுமே நம்ம அப்படின்னு நினைக்கணும். இந்த கேள்விதான் அள்ளியம்மா கேட்ட கேள்விக்கு புறம் நான் பதிலே சொல்லி இருக்கின்றேன். இனிமேலும் உன்னை வருத்தல் கூடாது. பாவம், மறப்போம், மன்னிப்போம், போயிட்டு வாங்க. அதனால உங்களை இதுக்கு மேலேயும் நான் கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தி ஒரு விஷயம் சொல்லுங்க, இதுக்கு சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. எதுக்கு? அருமையான ஒரு காரியாபட்டி வந்தவன நல்ல உபசரிப்பு, நல்ல மக்கள். இந்த நேரத்துல ஆண்கள் பெண்கள் எல்லாரும் ரசிச்சு பாக்குறீங்க. உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தக்காண்டி முதல்ல உங்க எல்லாரும் இருக்காரும் கூப்பி நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டுமல்ல, நீங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷம். அந்த இடத்துக்கு எங்களையும் அழைத்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆமா, மாபெரும் மலைகள்லாம் வந்த இடம். அதே சமயம் நீங்க எல்லாம் கீழே இருக்கீங்க, நீங்க எல்லாம் பெரிய அறிவாளிகள். மாபெரும் ரொம்ப சந்தோஷம். மாபெரும் மலைகள் என்ன வந்த இடம். அந்த இடத்துல நீங்க எல்லாம் கீழே இருந்து பார்க்கல, எங்களுடைய இதய சிம்மாசனத்துல உங்களை அமர வச்சிருக்கோம் எல்லாருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி. அதே சமயம் இவருக்கு மேடையிலே நாரதரால் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு உடன்பிரபா சகோதரர், உடப்பம்பட்டி கண்டெடுத்த அன்பு சகோதரர் பி பெருமாள்ராஜ் அவர்கள் இதிகாச சுடர், இலக்கிய சுடர், புராண புயல், பல பட்டங்களை வாங்கியிருக்காரு. 35 ஆண்டு காலம் இந்த கலைத்துறையில் இருக்காரு. அது மட்டுமல்ல, கலைத்துறைக்கு வர்ற பல மாணவர்களை தன்னுடைய, அதாவது இங்க சம்பாதிக்கிற காசு தனக்குன்னு தன் குடும்பத்துக்குன்னு செலவு பண்ணாம பல மாணவர்களை கலைத்துறையில உருவாக்கி இருக்காரு, இன்னும் உருவாக்கிட்டு இருக்காரு. தன்னுடைய சொந்த காசை செலவு பண்ணி சாப்பாடு போட்டு, தங்க இடம் கொடுத்து, போக்குவரத்து காசு கொடுத்து, பயிற்சி பள்ளி கட்டிடமே கட்டியிருக்காரு இந்த மாணவர்களுக்காக. காரணம் என்னன்னா, அவர் வந்த காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கலைத்துறைக்கு வந்தாங்க. அந்த நம்ம பட்ட கஷ்டம் வர்ற தலைமுறை படக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி தன்னுடைய காசை செலவு பண்ணி பல மாணவர்களை உருவாக்கியிருக்காரு, இன்னும் உருவாக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில் ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர். ஜோரா கைதட்டுங்க, ஒன்றும் தவறில்லை. ஆமா, அது மட்டுமல்ல, தனி மனித ஒழுக்கம். திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, உயிரை விட மேன்மையானது ஒழுக்கம்னு. அந்த ஒழுக்கம் நிறைந்த ஒரு மனிதர். எப்படின்னா, ஒரு வெத்தலாவை கூட போட மாட்டாரு, எந்த கெட்ட வழக்கம் இல்லாத ஒரு மனிதர். அது கலைத்துறையில இருந்து அப்படி இருக்கிறதுலாம் பெரிய விஷயம்.
இந்த வகையில் ஒரு சிறந்த மனிதர். ஆமா, தனக்குன்னு உலகம் முழுக்க உள்ள தமிழர்களை தன் ரசிகர்களாக வைத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் மலை. என்ன இந்த கிராமத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா, சந்திரனை அருமையான கலைஞர்களை தேர்ந்தெடுத்து இந்த நாடகத்தை அமைச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். நீண்ட நாட்களுக்கு அப்புறம் சந்திக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு. ரொம்ப மகிழ்ச்சி சந்திரனே. என்ன நல்ல கலைஞர்கள்லாம் தேர்ந்தெடுத்து போட்டிருக்கீங்க. என்ன ஒரு சின்ன குறைனா, இப்படி மாபெரும் மலை பெருமாள் ராஜ், நல்லா பேசக்கூடிய பாடக்கூடிய ஒரு திறமையான ஒரு பெரிய நடிகர் சகோதரர் பெருமாள் ராஜ். இப்பேற்பட்ட ஒரு ஆளை நாரதரா போடுறப்ப அண்ணன் சந்திரனை என்ன பண்ணியிருக்கோம்னா, அவருக்கு ஈடு கொடுத்து பேசுற மாதிரி ஒரு வள்ளியை போட்டுக்கணும். ஒரு சின்ன பிள்ளைய கொண்டாந்து போட்டு அது 4 பாட்டை பாடிட்டு 2 ஆட்டம் போடுறதுக்கு வள்ளி தேவையில்லை. ஏன்னா கதையோட அவங்க கதாநாயகி என்ன, இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாரும் வரி போட்டு ஒரு நாள் சந்தோஷமா இருக்கிறத இந்த நிகழ்ச்சி நடத்துறாங்க. அப்ப என்னப்பா எல்லாம் நல்லா இருந்துச்சு, வள்ளி சரியில்லைன்னு காலையில சொல்லிட்டு போக கூடாது. சரியா? ஒண்ணு சொல்றேன், தவறா இருந்தா மன்னிச்சுங்க. அது கூட நம்ம தவறுனா மன்னிச்சுங்க. குட்டி சொல்ற மாதிரி தான் மேடைகளை கூட்டி கூட்டி அடிங்க உதைங்க எது வேணாலும் செய்யுங்க, உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. மேடையில 30 பேர் உட்கார்ந்து ரசிகர்கள் நாடகம் பார்த்துட்டு அவங்க மனசு வேதனைப்படுற மாதிரி, கஷ்டப்படுற மாதிரி, அசிங்கப்படுற மாதிரி பேசினா அவங்க மனசு எந்த அளவுக்கு சொல்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் ஏன் இவ்வளவு பேருக்கு முன்னாடி வச்சு சொல்லணும்? ஏன் உள்ள கூட்டிட்டு போய் சொல்லல? உள்ள கூட்டிட்டு போய் சொன்னோம்னா படிக்கிறோம்னு சொல்லிட்டு காலையில போனோம்னு தூங்கிடுவாங்க, இல்ல மறந்துடுவாங்க நம்ம சொன்னது. இவ்வளவு பேருக்கு முன்னாடி வச்சு சொன்னாதான் இந்த மாதிரி மேடையில வச்சு நம்மள இப்படி எல்லாம் கேள்வி கேட்டாங்களே, அசிங்கப்படுத்துறாங்களே, நம்ம இன்னும் படிக்கணும், இன்னும் தெரிஞ்சுக்கணும். படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பெருமாள் ராஜுங்கிற மாபெரும் மலையை அடுத்த ஊர்ல சந்திக்கிறப்ப அவர்கிட்ட பேசி ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு வைராக்கியம், ஒரு ரோசம், ஒரு கோபம் எப்போ வரும்? இவ்வளவு பேருக்கு முன்னாடி வச்சு சொல்றப்பதான். இப்படிதான் நம்மளும் கஷ்டப்பட்டு அதிகப்பட்டு வந்திருப்போம். நியாயம், அதுக்காகத்தான் சொன்னோம். நன்றி. அதுவே நல்லா இருக்கணும். அது மனசுல படம் நம்ம வந்து நிறைய கத்துக்கணும். என்னப்பா அவர் கையிட வாசிக்கூடாது. யாரு? அல்நாயகம். இல்ல சுவாமி, நான் வந்து உங்க பேச்சுக்கு வரலான்னு வண்டுவிலிக்கு எதிர்பட்டேன். உங்க பேச்சு வர போன அடுத்து ஞானம் இல்லை பாட போது அர்த்தம் கிடையாது. பெரிய அப்படியே எஸ்பி பாலசுப்ரமணியன் நினைப்பு. அவருக்கு இந்த பாட்டு தெரியாது. என்ன தெரிஞ்சிருந்தா உங்களோட நல்லா பாடிருக்காரு. அப்படியா? அவருக்கு இந்த மாதிரி பாட தெரியாது. அவருக்கு வள்ளி வேஷம் போட்டது இல்ல. அப்படி பாடுனவர் அதை பாட மாட்டாரு. அவருக்கு நல்ல குரல். எங்கேங்க அது பிடிச்சிங்க வர? ராமப்பட்டியில இருந்து பிடிச்சு இங்க வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. இங்க நம்ம அண்ணங்கள் இருவரும் நம்ம தான் 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நாடகம். அவங்க ஹோட்டல்ல சாப்பாடு விட்டு விட்டு ஓட்ட பாடக்குள்ள நண்டு விட்ட மாதிரி லொடல் 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 லொடன்னு பேசிட்டே இருக்காரு. அந்த வாய் கொஞ்சமாச்சு அமைதியாக இருக்காதா? மூட்டி வச்சாலும் மூணு மூணுங்குது, வச்சு வச்சாலும் தருப்புருங்க. அப்பா என்னங்க அமைதியா சொல்லுங்க, நான் பதில் சொல்லணுமா வேணாமா? ஏங்க என்னங்க சொல்லட்டுங்க? நீங்க கேட்டீங்க ஜனக நாட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னீங்க. ஜனக நாட்டுக்கு மிதிலை என்று சொல்லக்கூடிய ஒரு பேர் இருக்கு. மிதிலைன்னு எழுதுங்க. நடு எழுத்து தீ. தீய கொண்டு போய் ஒரு ஓரமா வச்சுட்டு வாங்க. ஏமா நடு கொட்டையில கேட்கலாமா? இவன் மட்டும் பத்திரமா சொல்லு. மிதிலையில நடு எழுத்து என்ன? தீ. தீய ஓரமா வைங்க. அடுத்து கேட்டீங்க ஆஞ்சநேய பெருமானுக்கு ஒரு பேர் இருக்கு. நீங்க ஆஞ்சநேய பெருமானுக்கு மாருதி என்று சொல்லக்கூடிய ஒரு பேர் இருக்கு. மாருதின்னு எழுதுங்க. அதுல நடு எழுத்து என்ன? ரூபா கொண்டு போய் ஒரு ஓரமா வைங்க. திருச்சி தானே? திருச்சி குடிச்சுக்கிட்டு போட்டனால தெரியும். ஆதிபராசக்திக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னீங்க. பவானி என்று சொல்லக்கூடிய பேர் தான் ஆதிபராசக்தி. பவானின்னு எழுதுங்க. பவானில நடு எழுத்து என்ன? கொண்டு போய் ஓரமா வைங்க. திருவாரூர் தொண்டி கடுப்பாயிருங்க. அப்புறம் அடுத்து என்ன கேட்டீங்க? ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் அந்த பெண்ணுக்கு என்னங்க பட்டம் கிடைக்கும்? மாமியாரு. மாமியாரும் மருமகனும் போட்டா வாய் எழுதா பாத்துருங்க. ஏங்க அவர் வாய் முதல்ல ஒட்டுங்க. முதல்ல கொழுந்தியான்னு சொல்ல வேண்டியானே. உனக்கு நிறைய பெண்ணை திருமணம் செய்தால் மனைவிக்கு பட்டம் கிடைக்கும். மனைவியில நடு எழுத்து என்ன? நெய்ய கொண்டு போய் ஓரமா வைங்க. தீருவானை. ஐ புலன்ல ஒரு புலன் மூக்கு. மூக்குல நடு எழுத்து இக்கு. இங்க கொண்டு போய் ஒரு ஓரமா வைங்க. ராகத்துல ஒரு ராகம் முகாரி ராகம். முகாரி ராகத்துல நடு எழுத்து கா. காவை கொண்டு போய் ஒரு ஓரமா வைங்க. இப்ப சேர்த்து படிச்சு பாருங்க. தீருவானை இக்கா திருவானைக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற ஊர் பேர் தான். நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க போமா?
ஏன் இத முதல்ல தெரிஞ்சு நான் சொல்லிருப்பேன். ஏன் சொல்லல? உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? அத நீ என்ன சொல்லாத. ஆமாடி இஷ்டத்துக்கு பேசுறீங்க. சௌரதி பேசுறீங்க. வாங்க பேச்சற பேசுறீங்க. நீங்க சட்ட பேசுறீங்க. சௌரதி பேசுறீங்க. நீங்க என்ன வள்ளி வாசம் போடுறீங்க. மாட்டிக்கிறீங்க. வாசில கேக்குறீங்க. நீங்க என்ன சொல்ல முடியுமா? ஹலோ உங்க ரெண்டு பேர் ஒரு கேள்வி கேட்டீங்க. ரெண்டு கேள்வி கேட்டீங்க. உங்க ரெண்டு பேரை விட ஒரு கட்ட சுதி இங்க கூட. சரியா? அம்மா வள்ளிநாயகம் அப்பா உங்களுடைய உங்களை பார்த்தா மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, ஏன் நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன் நல்ல தெளிவான பேச்சு, நல்ல பாட்டு, அந்த பாட்டு பாடுற அளவுக்கு நல்ல குரல் வளம், குரல் வளத்துக்கு ஏற்ற ஞானம், நல்ல அறிவு எல்லாமே இந்த சிறு வயதுல நிறைய திறமை ஆண்டவன் உங்களுக்கு கொடுத்துருக்கான். உங்களை பெற்றவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஜோரா ஒரு கை தட்டு கொடுங்க. எல்லாரும் குழந்தை பெக்கிறோம், எல்லாரும் வீட்லையும் பிள்ளை இருக்கு, எல்லாரும் குழந்தை இங்க வந்து நிக்க முடியுமானா முடியாது. கலைவாணியோட அருள் பரிபூர்ணமா இருந்தா தான் இந்த இடத்துக்கு வர முடியும். அது பரிபூர்ணமா உங்களுக்கு தெய்வம் கொடுத்துருக்கு. அதுவும் அறகுறையா இருந்துச்சுன்னா அரங்கேற்றத்தோட வீட்டுல படுத்துக்க வேண்டியதுதான். அந்த வகையில உங்களுக்கு நிறைய திறமை ஆண்டவன் கொடுத்துருக்காரு, ரொம்ப மகிழ்ச்சி. அதே சமயம் ஏன் உங்களை கைதட்டு சொன்னேன், தங்கத்தட்டு வெள்ளித்தட்டு கண்டதட்டு எல்லாம் கடையில காசு கொடுத்தா வாங்கலாம். இப்போ கொடுக்குற கைதட்டுக்கு மட்டும்தான் அது. கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் இந்த கைதட்ட காசு கொடுத்து வாங்க முடியுமா? திறமை இருந்தா தான் கிடைக்கும். இந்த வகையில உங்களுக்கு எல்லா திறமையும் ஆண்டவன் கொடுத்துருக்கான், நல்ல ஞானம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சி. அதே சமயம் சந்திரனுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறோம். என்ன ஒரு காரணம், இந்த நாடக அமைப்பாளர் சந்திரன் பண்ண ஒரு தவறு என்ன தவறு? எல்லாம் சரியாதான். இல்ல 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 நல்லா பேசக்கூடிய பாடக்கூடிய சிறு வயதானாலும் ஒரு சிறந்த வள்ளி நந்தினி. தனக்கென்று ஒரு ரசிகர் பட்டாளத்தையே வைத்திருக்கக்கூடியவங்க நந்தினி. ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு வள்ளிய நல்லா பேசக்கூடிய பாடக்கூடிய ஒரு சிறந்த வள்ளி நந்தினி. இப்படி ஒரு வள்ளி இந்த நாடகத்துல போடுறப்ப கதாநாயகியா அவங்களுக்கு ஈடு கொடுத்து பேசுற மாதிரி ஒரு நாடகத்துல போட்டுருக்கலாம். சும்மா தனியா குடிச்சுக்கிட்டு வேடிக்கை வைக்கிறவரை கொண்டாந்து போட்டு, ஏன்னா இருக்கிற இல்லாத எல்லாரும் வரி போட்டு நாடகம் நடத்துறாங்க. என்ன எல்லா நாடகம் நல்லா இருந்துச்சு, நாடகம் சரியில்லைன்னு சொல்லிடக்கூடாது. ஐயா எனக்கு புரியல சாமி. இதிகாச சுட இலக்கிய சுட புராண புயல் பல பட்டங்கள் சொந்தக்கார பெருமாட்டாச்சு நாரதர் படையில அதுக்கு தகுந்த மாதிரி வெள்ளியை போட்டுக்கணும் சொன்னீர். தண்ணீர் குடித்துட்டு திரும்பக்குள்ள வள்ளி பெரியாள்னு சொன்னீரே, எண்ணீர் போய் நான் சொல்வேன், மனதில் எண்ணீர் பார்த்தேன். அப்பா அப்பா கண்ணீரே வந்து விட்டது எனக்கு. அப்பா அப்பா என்னம்மா உங்க மேல எனக்கு ஒரு சின்ன வருத்தம். அப்பா உங்களை பாராட்டி தான் பேசினேன். இப்ப புரிஞ்சுதியா? இருந்தாலும் எது தப்புன்னு அடிக்கணுமா? எப்பா நீங்க புத்தி சொல்ற மாதிரி இருந்தா மேடைக்குள்ள கூட்டி கொண்டு போய் அடிங்க, உதைங்க, கழுத்து அரைச்சு கூட கொன்றுங்க, உங்களுக்கு முழு உரிமை இருக்குங்க. இந்த வசனத்தை தானே அவரும் சொன்னாரு. ஆனா அப்படி 500 பேர் 1000 பேர் நாடகம் பாக்குற மத்தியில ஒரு 40 ஆண்டு காலம் அனுபவம் உள்ள ஒரு நாடகரை மேடையில வச்சு நீங்க இப்படி அசிங்கப்படுத்துறீங்கன்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை யோசிச்சு பார்த்து இந்த வசனத்தை சொல்லி தான் நான் கொஞ்சம் நீங்க சொல்றேன். சொல்ற ஏத்துக்கிறேன். ஏன் உள்ள கூட்டிட்டு போய் சொன்னா இவர் என்ன சொல்ற, நம்ம என்ன கேட்கறதுன்னு நினைப்பாரு. இவ்வளவு பேருக்கு முன்னாடி வச்சு சொன்னா தான் நம்ம இன்னும் படிக்க வேண்டிய இருக்கும் போல இருக்கு, தெரிஞ்சுக்க வேண்டிய இருக்கும் போல இருக்குது போல. இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு மீண்டும் இந்த வள்ளியை சந்திக்கிறப்ப, நந்தினிக்கிற மாபெரும் மலையை சந்திக்கிறப்ப பேசி ஜெயிக்கணும் ஒரு வைராக்கியம் அவருக்குள்ள எப்ப வரும்? இவ்வளவு பேருக்கு முன்னாடி வச்சு சொல்றப்பதான். ஆமா ஆமா அதுக்காகத்தான். ஐயா முத்துத்தர என்னங்கய்யா, சிவாஜி கணேசன் செத்துட்டாங்க. உள்ள பிறந்திருக்காங்க எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சு தெரியும். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இதெல்லாம் சொல்லிட்டீங்க நீங்க. இதுக்கு போய் இந்த அம்மா வந்து பாராட்டுனீங்களே, ஆனாலுக்கு 4 பேர் 5 பேர் இந்த அம்மா 60 வருஷம் சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அதை பத்தி என்ன? உண்மையை சொல்லவா? சத்தியமா சொல்றேன், எனக்கு தெரியாது. அதுதான் சொல்றேன். நான் எதை காட்டி கொடுக்கணும், நீங்களே உங்களே சொந்த காசுல 60 வருஷமா 60 வருஷமா நீங்களும் கஷ்டப்பட்டு தானே இந்த கலைத்துறைக்கு வந்தீங்க. ஆமா. அந்த பொண்ணு வந்து 4-5 வருஷம் தான் ஆகுது. அதுகிட்ட போய் ஒரு 5 கேட்கலாம் 10 கேட்கலாம். 60 வருஷத்தை சொல்லுங்கன்னா அவ எப்படி சொல்லுவாங்க? அதுக்குதான் நான் அப்படியே மறைச்சு போனேன். நீங்க சொந்த காசுலேயே சூனிய வைக்கிற மாதிரி அந்த அம்மா பெருமைப்படுத்தி என்னை மறுபடியும் என் வாயை கலந்துருக்கேன். புரியுதாப்ப? புரிஞ்சுங்க. அந்த அப்பா எனக்கு தெரியாதுன்னு சொன்னதுக்காக நான் இப்ப சொல்ல வரேன். பிரபவ விபவ சுக்கில பிரம்மதூத பிரசோபதி ஆங்கிரச ஸ்ரீமுக பவ யுவ தாது ஈஸ்வர ஏகதானே பிரமாதி விக்ரம விஷ்ணு சித்திரபான சுபான தாரண பார்த்தித விய சர்வஜித சர்வதாரி விரோதி விக்ருதி கர நந்தன விஜய ஜெய மன்மத தும்முகி கே விளம்பி விளம்பி விகாரி சாகரி விளம்ப சுபகிருது சோபகிருது குரோதி விஸ்வவச பராபவ விளவங்க கீழக சௌமிய சாதாரண விரோதி கிருதி பரிதாபி உமாதிஷ அனந்த ராட்சச நல்ல பிங்கள காலயுக்தி சித்தார்த்தி ஔத்தரி துன்மதி துந்துவி ருத்தோகரி ரக்தாசி குரோதன அக்ஷய என்று 60 வருஷம் இருக்கு. போதுமா?
தெரிஞ்சிருக்கேன் அப்புறம் எப்படி தெரியாத மாதிரி நான் சொல்லிருப்பேன். இதெல்லாம் நாரதர் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். ஆ, ஏன் நீங்க சொல்லல? நான் சொல்லிருப்பேன். ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருந்துச்சுன்னா அப்படி நாரதன் வர்றாருல்ல. ஒருவேளை நான் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். ஆ, நான் சொல்லி நீங்க சொன்ன ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப விவரமா நீ அவர் பதில சொல்லக்கூடாது, நம்ம சொல்லணும் அப்படின்னு ரொம்ப சிறப்பு மகிழ்ச்சி. என்ன காரணம்னா, நம்ம ஒரு நாடகத்துக்கு நம்ம வர்றோம்னா ரசிகர்கள் நம்ம இந்த இவர் ஒரு வள்ளியை மட்டும் நந்தினிய நாடகத்துல போட்டு நம்ம ரசிப்பப்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா வள்ளியை பார்ப்பீங்க, 4 பாட்டு பாடணும்னா பார்த்துட்டு முடிச்சுட்டு போயிருவீங்க, அவ்வளவுதான் பாடுவீங்க. பெருமாள்ராஜ் மட்டும் நாடகத்தை தனியா போட்டு பார்க்கலாம்னா எனக்காக கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க போயிருவீங்க. அழகேசனை மட்டும் நாடகத்துல போடுறோம்னா அழகேசனை மட்டும் பார்த்துட்டு விசாரிச்சு போயிருவீங்க. துரைராஜன் இருந்தாங்களா விசாரிப்பீங்க, நல்லா விசாரிப்பீங்க. அதே மாதிரி மோகன்தாஸ். ஒரு நாடகம் சிறப்பாக அமைய வேண்டுமானால் 5 நாடக கலைஞர்கள் 4 இசையமைப்பாளர்கள் என்ற 9 பேர் கூட்டு முயற்சி இருந்தால் மட்டுமே வெற்றி பெறுமே தவிர வேற காரணமே கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு விஷயம். என்னதான் இந்த நாடக நடிகர்களை போட்டு பார்த்து ரசிக்க வேண்டுமானால் அந்த நாடகத்தினுடைய இந்த நடிகர்களை போட்டால் நாடகம் வெற்றி பெறும் என்பதை உணர்த்துவது யார் தெரியுமா? நாடகத்துடைய இயக்குனர், அமைப்பாளர். அந்த அமைப்பாளர் நம்ம சந்திரனுக்கு அருமையான அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி தெரியும். அந்த அளவுக்கு ஞானம் நிறைந்தவர்கள் என்பதை உணர்கிறேன் நான். நாங்க என்னதான் 9 பேர் இருக்கா, நாடக நடிகர் அமைப்பாளர் இருக்காரு, மாங்கன்னு உழைப்பா. ஆனா உழைச்சாலும் இருந்து ரசிக்கக்கூடியவன் நல்லா ரசிச்சா தானே அந்த நாடகம் வெற்றி வரும். உங்களை போன்ற ஒரு ரசிகர்கள் இருந்தால் எங்களுக்கு என்றுமே வெற்றி வரும் என்பதை உங்கள் அனைவருடைய பாதார கலைக்குழுவின் சார்பாக அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதெல்லாம் இருந்தாலும் சிறப்பான ஒளிபெருக்கின்ற இருந்தாலே அதுதான் பாதி 50% நாங்கன்னா 50% ஒளிபெருக்கி நிலையத்தில் இருக்கிறது. அதற்கு முதல் நன்றி தெரிவித்துக் கொண்டு வரக்கூடிய முருகப்பெருமான் சரி, அவையாரும் சரி, சுவாரஸ்யமான கதையெல்லாம் வர காத்துக் கொண்டிருக்கிறது. அவர்களையும் சந்தித்து ஆசி பெற்று ஆசீர்வாதம் செல்ல வேண்டும். 60 வருஷம் சொல்லிட்டாங்களா? நான் தான் சொன்னேன், அப்பவே வள்ளியம்மா சொல்லிடுவாங்க. பொண்ணே விடுவேன் 5-10 தான் சொன்னியே தவிர 60 சொல்லவே இல்லை. இன்னமும் சொல்லி மண்டே புலஞ்சே அப்படி தெரியா காப்பாத்திக்கிட்டே நல்ல உரம் பார்த்து வந்தியா நாளை சுரத்து முறப்பெருமாக்குனி மனமுடித்து இருக்காங்க பிரம்மத்திராமன் நான் நனிந்து பிரம்ம சபதம் நல்ல கலைஞர்களை போடுறப்ப கொஞ்சம் நல்ல கலைஞர்களை எடுத்து போடுறப்ப கொஞ்சம் முன்ன பின்னதான் ஆக செய்யும். அதனால நீங்க எல்லாரும் கொஞ்சம் பொறுமை காத்து நாடகத்தை சிறப்பாக முடித்து தர வேண்டும் என்று வந்துட்டாரு. என்னைக்கு இருந்தாலும் முருகப்பெருமானை திருமணம் என்ற மிகப்பெரிய ஆசையில இருக்கேன். இந்த ஊர் பொதுமக்களுக்கும் மற்றும் இந்த அனைத்து குட்டி குட்டி பாலகர்களுக்கும் வரவேற்க மனமார்ந்த நன்றி. நன்றி, எனது வணக்கம். வணக்கம் வணக்கம். முருகப்பெருமான் வந்துட்டாரு. சம்போ
அறிவே கடவுளாய் எங்கும் சுயப்பிரகாசமாய் விளங்கும் தம்பதி சமேதராய் முகமேஸ்வரம் விட்டிருக்க 30 கோடி தேவர்களும் 48,000 மிசிமார்களும் கருடர் கிண்ணறது அசதுக்கு பாடவரும் என் தந்தை சிவபெருமானின் கால்களில் வீழ்ந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தார்கள். வானவாதி தேவர் அனைவரும் என்னை நாடி வந்த காரணம் என்னவென்று சுவாமி தங்கள் வசம் பெற்ற வரத்தாலே சூரபெருமன் எங்களை அழித்து துன்புறுத்துகிறார். அவனை அழித்து எங்களை வாழ வைக்க வேண்டும் என்று முறையிட்டார்கள். சூரனுக்கு வரம் தந்த நானே அவனை அழிப்பது முறை என்று கூட தாங்கள் நேரடியாக அளிக்காமல் உங்களால் ஒருவனை உற்பத்தி செய்து அளிக்க வேண்டும் என்றார். ஆதியும் நடுவீரம் அறமும் உருவப்ப ஏதோ வரமோக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதமும் விமலா ஒரு குமரன் தன்னை தர வேண்டும் நின்னையே நின்பார் நிகழ்க்க என்ற அரிய உபாயம் கூற உடனே தந்தை ஈசானம் தற்புறம் அகமதயம் அகோரம் சத்யோஜாதம் என்ற மோகங்களுடனே ஆனா பெண்ணா என்று அறுதியிட்டு கூற முடியாத அதோ முகம் தன்னை சேர்த்து 6 முகங்கள் உண்டு 6 முகத்திலும் உள்ள நெற்றி கண்களை திறந்து 6 நெருப்பு பொறிகளை வெளியில் விட அந்த 6 நெருப்பும் சரவண படிந்த 6 குழந்தைகளாக உருவெடுத்தி அந்த 6 குழந்தைகளையும் அன்னை பராசக்தியின் அரவணைப்பினாலே ஒருவாக நின்று கொண்டிருக்கிறேன். இந்த வேளையிலே திருமணம். ஆமாம். யாருக்கு? எமக்கு. எப்பொழுது? இப்பொழுதே. எதற்காக? உங்களுக்கெல்லாம் உணவு வழங்குவதற்காக. ஓகே. அதை நடத்தி வைப்பதற்காக நாரதர் பெருமான் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறார். அதற்கு முன்னதாக தமிழுக்காக உழைத்து தமிழுக்காக வாழ்ந்து தமிழை இன்னும் உலகத்திற்கு தன்னிகர் இல்லாத மொழியாக்கிய அன்னையாம் அபை பிராட்டியாரமே காண வருகிறார். அவர்களுக்கு நல்லாசி வழங்குவோம். வணக்கம் அபை பிராட்டியார். இவரங்கம் மேடையில் பள்ளிதர் நாடகத்தில் வேடன் வேளன் விருத்தராக நடிக்கும் புதுக்கோட்டையைச் சேர்ந்த AR சீனிவாசன் அவர்களுக்கு எங்களது கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. எங்கள் அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து வாழ்த்தி இருக்கிற ஐயா அவர்களுக்கும் இந்த ஊரில் உள்ள அத்தனை பெருமக்களுக்கும் அந்த எல்லா வல்ல இறைவன் உங்களுக்கு அனைவருக்குமே எல்லா நலன்களையும் வழங்க வேண்டும் என்ற நேரத்தில் வேண்டி நிஜார்ந்த மனமார்ந்த நன்றி 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 வணக்கம். யூடியூப் எங்களுக்கு கும்பாபிஷேகத்திற்கும் இந்த மண்டல பூஜைக்கும் சிறப்பாக அன்னதானம் செய்து கொடுத்த அங்கேஷ் பூஜாரிமான் அங்கேஷ் அவர்களுக்கு எங்கள் கணப்புள்ள முத்தரை உறவினர் சார்பாக இந்த பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. அங்கேசன் அவர்கள் மேடைக்கு வருவோம். ஒன்னும் அவசரம் சீக்கிரம் வாங்க.
சரவணா சடாச்சரா உம்மை காண இந்த கிழவி ஆவலோடு வந்திருக்கிறேன். அடியவளையே ஆட்கொள்ள வேண்டும் வேலவா. நலம் பெறுவீர்கள் அன்னையே. உன் அருளால் நலமாக இருக்கிறேன் ஆண்டவா. உன் புகழை பாடுவதெல்லாம் இந்த பிறவிக்கு வேற என்ன வேண்டும்? பாடுங்கள் தாயே, நானும் கேட்க ஆவலாக இருக்கிறேன். பாடுவது மாத்திரம்தானே நான். எனக்குள் இருந்து என்னை பாட வைப்பவனே நீ அல்லவா பழனி ஆண்டவா முருகா. ஞானப்பழத்தை பிழிந்து முருகா பிரணவ ஞானப்பழத்தை பிழிந்து ஞானப்பழத்தை பிழிந்து ரசம் அன்பினொருவரால் உணவும் கொடுத்த நல்ல குருநாக உனக்கென்ன விதமிக்கணியை நான் இவதன் அப்படி தலையும் தரவில்லையாதால் முருகா உனக்கு சார்வர் குறையும் உள்ளதோ. சக்திமணி வீரனோ சக்திமயில் ஏறினோ சண்முகா உனக்கு குறையும் உனதோ. ஏன் இப்படி கோபனத்துடன் நன்று கொண்டு இன்று ஆண்டியானா முருகா இப்படி கோபனத்துடன் நன்று கொண்டு இன்று ஆண்டியானா எனது வினை பொடிபடவும் எனது வினைபடிபடவும் என்று இப்படி இருக்கலாம். என் ஆசா அப்பாம் அம்மையாம் என்னவும் எண்ணி அறுவையொரு பழனிமான் சந்தனம் விளங்கும் சங்கரன் கும்பிடும் தண்டவான் என்னண்டவான் நீ நண்டவான் நீ தண்டவான் தெய்வமே. பழனியப்பா ஞானப்பழம் நீயப்பா தமிழ்நாடப்பழம் நீயப்பா ஞானப்பழம் நீயப்போ தமிழ்நாடப்பழம் நீயப்போ. சபைதானே சபைதானே பூவாடி போட்டு ஞானப்பழம் நீயப்போ தமிழ்நாடப்பழம் நீயப்போ.
உனக்கும் தமிழுக்கும் தொண்டு செய்யவே என் இளமையை வேண்டாம் என்று உன் அண்ணன் கணபதியிடம் உரிமை வேண்டி பெற்றவள் நான். அரியவளுக்கு ஒரு வரம் தருவாயா? கேளுங்கள் தாயே. மீண்டும் பிறவாத வரம். அரியவள் பிழையால் பிறந்து விட்டால் உன் திருவடியை மறவாதற்கு மன வேண்டும் முருகா. உங்கள் எண்ணப்படியே அனைத்தும் நடக்கட்டும். பிறவா வரம் காலத்துக்கு முன்னோடி மூத்த முடிப்போட தமிழின தெளிவா தங்கமை ஏறி தரணிய மோழ்மடக்கு தனக்கு நாடகங்கள் வெறும் சுடனான வழிமொழி வேணா அருகாசா கண்ட அடியை நாம ஜென்ம வந்து முருகா உங்கள் வருகையை நல்வரவாகுக. வீணையின் காணப்பிரியனே, எதோருமை தோழனே. வீணாகான பிரியரே வாரும் தவ வீணாகான பிரியரே பிரியரே சண்ட
சஞ்சாரியே லோக சஞ்சாரியே தேவருக்கு உபகாரியே அந்த கனியுடைய பெருமை எனக்கு எடுத்து மாங்கனிக்கும் தேகவாலி மங்கனிக்கும் மேனிக்கோ மாங்கனிக்கும் தேங்கடலி மங்கனிக்கு மேனிக்கோ கனியை கல்லுமானம் போனித்தி ஐயா மூன்று நீண்ட மேலான கனிமுருகா சாக்கம் என்ன முனியே அருமையான இசையமைப்பாளர், அருமை அருமை, மிக மிக சிறந்த ஒளிபெருக்கி நிலையம், அருமையான ஒளிபெருக்கி, அதை விட மிக சிறந்த ரசிக பெருமக்கள். உண்மை. நீங்கள் இனிமையாக மேலும் இனிமையாக பாடுவீர்கள் என்பது உலகம் இருக்கிறது. எல்லாம் உங்களை போன்ற பெரியவர்களின் ஆசை. இசைக்கலைஞரோடு ஒளிபெருக்கி நிலையத்தாரோடு அனைத்து ரசிக பெருமக்களையும் தாங்கள் காணமொழியினை நனைய செய்ய வேண்டும் என்பதற்காக வள்ளியை பார்த்துள்ளேன். வேண்டுவதாக செல்ல வேண்டும், மான்குட்டியை தேர்வு கூற வேண்டும், திருமணம் முடித்து திருக்காட்சி செல்ல வேண்டும். முருகா மும்மாலை கொண்டவரும் உங்களுக்கு எங்க சென்றாலும் புகழ்மாலை மட்டுமே நினைத்து ஓங்கட்டும். வேடம் மாறுகிறேன். திருமணத்துக்கு நான் ஏற்பாடுகிறேன். நான் ஹலோ ஹலோ அசைந்து ஆடும் பெண்புறாவே மாயமில்லா நாகவி அசைந்து ஆடும் இசையினில் மயங்கியே இருமுறை மேலே
வியாபாரம் பரவாயில்லையா? பலூன் வச்சிருச்சா இல்லையா? ரெண்டு பலூன் மட்டும் வச்சுக்கிட்டு அலையிறியா? ஏமா வியாபாரம் ஓடாது, நம்ம தான் ஓடணும். நானும் ஓடி ஓடிதான் விக்கிறேன், ஒண்ணு விக்க மாட்டேங்குது. உட்கார்ந்து விற்கணும் கலகலன்னு. அப்படியா? ஏங்க அதை கேக்குறீங்க? ஐயோ அப்படி போறீங்க. அது என்ன சொல்ல வர்றேன்னா அதை கேளுங்க என்னன்னு. அதாவது எதாவது முகமது, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, என்னது அப்படியா? நீங்க கொஞ்சம் பேசுங்க பாப்போம். பேச என் தம்பி இப்பெல்லாம் ரொம்ப தேறிட்டேன். அப்படியா? ஏங்க வாயை திறக்க மாட்டேன். நடிக்க ஆரம்பிச்சுட்டான். பெரிய நடிகர் ஆயிட்டான். ஆமா, சிவாஜி கூட தோத்துறாரு நினைக்கிறேன். அதனால அவர் செத்து போயிட்டார். அப்படியா? ஏங்க கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆயிடுச்சுங்க. என்னம்மா சொல்ற? அசத்தா? ஆமா, நம்ப முடியாது. நம்பிதான். ஐயோ நம்பிதாங்க. தெரியலம்மா. அப்படி போமாங்கிட்டு நெசமாவா? உண்மையிலதான் 5 வருஷம் ஆச்சா? ஆமா, கல்யாணம் 5 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஒரு புழுபூச்சி கூட இல்லைங்க. இருமா, கல்யாணம் ஆயிடுச்சா? அப்புறம் வந்து அதெல்லாம் கேட்டுக்கலாம். நெசமாவா? நெசமாதான். 5 வருஷம். என்னம்மா இப்படி தொங்காமே இருக்கு? என்னங்க தொங்குனா? அது சடை தொங்குத. சடை தொங்குது. அப்புறம் என்ன? கை காலம் தொங்குது. என்ன தொங்குது? அப்புறம் என்ன? உனக்கு எல்லாம் தொங்குது. ஆமா, எது தொங்கணுமோ அது தொங்கலே. என்னங்க சொல்றீங்க? என்ன என்ன சொல்றீங்க? அதைத்தான் சொல்றேன், தொங்குறதான் சொல்றேன். என்ன தொங்கணும் உங்களுக்கு? என்ன தொங்கணும்? கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சுங்கிற. ஆமா, அது 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல,